நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் வரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இந்த தீர்க்க தரிசன தலைமுறை நேரத்தில் இருக்கிற அன்பு குடும்பத்தார், அன்பு தாய் தகப்பன்மார்கள், அன்பு தம்பி தங்கச்சிமார்கள், உங்கள் எல்லாரையும் ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை அன்போடு நாங்கள் வார்த்தை வரவேற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் எப்படி ஸ்கூல் போகுது? நல்லா போகுதா? ஆமென், ஸ்தோத்திரம். பிள்ளைங்க எல்லாம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கிறாங்களா? பிள்ளைங்கள ஃப்ரெண்ட்ஸை சூஸ் பண்ணும்போது ப்ரேயர் பண்ணி சூஸ் பண்ணுங்க. ஆண்டு நமக்கு நிறைய நல்ல பிள்ளைகளை கற்று நமக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட கேட்கணும், ஏசப்பா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நல்ல பரிசுத்தமாக இருக்கிற நல்ல ஜெபிக்கிற சகோதரர்கள் தாங்கன்னு கேட்டு பாருங்க. ஆண்டவர் நமக்கு அதை செஞ்சு தருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருப்போர் கழுகுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஏனென்று சொன்னால் காத்திருக்கிறவனுக்கு தேவனுடைய பலன் கிடைக்கிறது. ஆமென். கண்களை மூடி எத்தனை பேர் சொல்ல முடியும், நாங்கள் காத்திருக்கிற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. போன வாரத்தை நம்ம தியானித்தோம், எதிர்பாராத தாமதம் எதிர்பாராத முடிவை கொண்டு வரும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பல காரியத்தில் நாங்கள் தாமதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் பரவாயில்லை. ஒரு கோழி ஸ்தோத்திரம் அந்த முட்டைக்குழுந்து வெளியே வர வரைக்கும் அதுக்கு ஒரு தாமதங்கள் உண்டாகிறது. தாமதங்கள் உருவாக்கப்படு, தாமதங்கள் உடைக்கப்படைஞ்சு நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களும் மூடி சொல்லுவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், காத்திருப்பேன், காத்திருப்பேன், அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன், 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 அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். சொல்ல குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேற்றுவார். பொய் சொல்லாது நிச்சயம் வரும், பொய் சொல்லாது நிச்சயம் வரும், தாமதித்தாலும் அதற்காய் காத்திருப்பேன், தாமதித்தாலும் அதற்காய் கைகளை உயர்த்தி சொல்லுவோம், காத்திரு
அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிற வரை காத்திருப்போம். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெருமலை காத்திருப்பேன். சொல்லுவோம். அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அனைத்தையும் இழந்தாலும் உறவுகள் பிரிந்தாலும் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் சுக வாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார். உன் சுக வாழ்வை சீக்கிரம். 2 கைகளை உயர்த்தி காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன் காத்திரு ஷபாலாயா கட்டுயா லேப்ரகாஞ்சலாயா அற்புதங்கள் பெரும் வரை. ஓ விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். எனக்கு விடியலை காணும் வரை முழங்காலில் காத்திருப்பேன். சொல்லுவோம். பலப்படுவே எழும்பிடுவேன் பலப்படுவேன் பலப்பஷபாசயகா எழும்பிடுவே கழுகை போல உயர பறந்திடுவே கழுகை போல உயர. கையை உயர்த்தி சொல்லுவோம். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்பேன் காத்திரு சனமலையே காத்திருப்பேன் அற்புதங்கள் பெரும் வரை காத்திரும். சொல்லுவோம். காத்திருப்பேன் 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 அற்புதங்கள் பெரும் வரை காத்திருப்போம். சபரகத்தி அந்த லபா. ஆண்டவரே கழுகு அந்த உயரமான ஸ்தலத்திற்குள்ளே தன்னை தனிமைப்படுத்தி தன்னை பலப்படுத்தி மீண்டும் எழும்பி உயர உயர பறப்பதை போல இந்த நேரத்தில் ஒரு கூட்ட ஜனமாய் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்காக காத்திருக்க உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க வாக்குத்தத்தத்தை பெற காத்திருக்க தரிசனத்திற்காக காத்திருக்க நீர் எங்களை எழுப்பும் வரை உம்முடைய கரத்திலே அமர்ந்திருக்க கர்த்தாவே காத்திருக்க கூடிய கிருபைகளை தருவீராக. எங்களை பலப்படுத்த நாங்கள் காத்திருக்க வேண்டுமே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஓய்ந்திருக்க வேண்டுமே. உம்முடைய சமூகத்தில் இளைப்பாற வேண்டுமே. உடபரகத்துடா நல்ல கண்களை மூடி காத்திருக்க கூடாதபடிக்கு எழும்புகிற வல்லமைகள் இந்த நேரத்தில் அளிக்கப்படுவதாக. தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்க கூடாதபடிக்கு உபவாசிக்க கூடாதபடிக்கு ஆவியில் நிரம்ப கூடாதபடிக்கு தேவத்தின் சத்தத்தை சத்தியமாய் கேட்க கூடாதபடிக்கு உடபரகடதி அந்தல் சபலகடகரதி அச்சடவலவா அல்ல கைகளை தட்டி வாய சரங்க. காத்திருக்க கிருபை தேவை. காத்திருக்க அபிஷேகம் தேவை. காத்திருக்க ஆவியானவர் தேவை. ஆவியானவர் இல்லாமல் காத்திருக்க முடியாது. அபிஷேகம் இல்லாமல் காத்திருக்க முடியாது. தரிசனம் இல்லாமல் காத்திருக்க முடியாது. ப்ளீஸ் லார்ட் எங்களை பலப்படுத்தி அனுப்புவீராக. காத்திருப்பேன் காத்திருப்பேன் அற்புதங்கள்
அற்புதங்கள் பெறும் வரை ஊழியத்தை துவங்கணுமா காத்திருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தனமா காத்திருங்க. வெயிட்டிங் பீரியட்ல அமர்ந்திருங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், ஒரு ஃப்ளைட்டுக்காக காத்திருக்கிறோம், தேவ பிரசன்னத்துக்காக காத்திருங்க. we need your presence of Lord. காத்திருப்பே அப்பா உடபலகதிய சலபா அற்புதங்கள் பெறும் வரை அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். அற்புதங்கள் பெறும் வரை காத்திருப்பேன். தரிசனம் பெறும் வரை காத்திருப்பேன். ஊழியம் தரும் வரை காத்திருப்பேன். என்னை மீண்டும் எழுப்பும் வரை காத்திருப்பேன். உங்க முகத்தை பார்க்கும் வரை காத்திருப்பேன். எல்லா ரெண்டு கைகளை தட்டி அப்பா உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்க. எதிர்பாராத தாமதத்திலே யோசேப்பிற்கு உயர்வு உண்டானது. தாமதத்தில் காத்திருக்க கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்ல பாட்டு இல்லை? ஆமென். பாஸ்டர் அன்பு அங்கிள் ஆல்வின் தாமஸ் அங்கிள் எழுதின பாட்டு இல்லை? கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமாம் சிஸ்டர், தாமதித்தாலும் காத்திருங்க. தாமதங்கள் வரும், உண்மைக்கு தான் தங்கச்சி. தங்கச்சி இந்த வாலிப காலத்தில் ஆண்டவர் நிறைய தாமதத்தை அனுமதிப்பார். பரவாயில்ல, இருக்கட்டும். அவருடைய சமூகத்தில் அப்பா நீங்கள் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஏசப்பா, உங்கள் சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஏசப்பா. எங்களை உயர்த்த உம்மாலே ஆகும், எங்களை மேன்மைப்படுத்த உம்மாலே ஆகும், எங்களை கனப்படுத்த உம்மாலே ஆகும், எங்களை சத்துருக்களுக்கு முன்பாய் பயன்படுத்த உம்மாலே ஆகும். அன்னைக்கும் நான் யோசிப்பேன், அவர் என்னை இவ்வளவத்திற்கு பயன்படுத்துவதற்கு 0.1% கூட நான் தகுதியே கிடையாது. ஜபத்தில் குறை உள்ளவன், பரிசுத்தத்தில் குறை உள்ளவன், வேதவாசிப்புல குறை உள்ளவன், குப்பை, ஒன்றுக்கும் தகுதி இல்லாதவன். ஆனால் தேவனே உயர்த்துகிறார், தேவனே மேன்மைப்படுத்துகிறார், தேவனே பயன்படுத்துகிறார். இதில் எங்களால் உண்டானதல்ல, இது இந்த டியூக்கினால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா, ஆமென். போன வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஆபகுக்கின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே குறித்த காலத்திற்கு தரிசனங்கள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அப்போ நம்ம சொன்னோம் எதிர்பாராத தாமதம். 2வது ஒரு தாமதத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து உங்களுக்காக, உங்கள் பரிசுத்தத்திற்காக, உங்கள் குடும்பம் ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், அல்லேலூயா. திருப்பிக் கொள்ளலாம். யோவானின் புஸ்தகம், யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனம் 4, 5, 6 நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். புதிய ஏற்பாட்டிலே யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரம் வசனம் 4 to 6 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமைக்கு விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவா என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரியினிடத்திலும் லாசரினிடத்திலும் அன்பா இருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறது அவன் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். சொல்லுங்க, பின்னும் 2 நாள் தங்கினார். சத்தமா சொல்லுங்க, பின்னும். சொல்லுங்க, பின்னும் 2 நாள் தங்கினார். இது பயங்கரமான வார்த்தை. இந்த வார்த்தையை தியானித்து பாருங்க. ஜெப அறையில தூக்கி எறியப்படுவோம். அப்படிப்பட்ட வல்லமையான மகிமை நிறைந்திருக்கிற வார்த்தை. இயேசு எந்த ஊருக்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் அவருக்கு அநேக குடும்பங்கள் இருந்தார்கள். அவரை வரவேற்க, அவரை தங்க வைக்க,
அவருக்கு காணிக்கை கொடுக்க, அவருக்கு ஆகாரங்களை கொடுக்க அநேக குடும்பங்கள் இருந்தார்கள். பெத்தானியாவிலே இப்படி ஒரு குடும்பம் இருக்கிறார்கள். இயேசுவுக்கு ரொம்ப பிரியமான குடும்பம், ரொம்ப பிரியமான பிள்ளைகள். மார்த்தாள், மரியாள், லாசரு ரொம்ப நல்ல பிள்ளைங்க. வீட்டுக்கு ஏசப்பா போயிட்டா மார்த்தாள் ஏசப்பாக்கு அறுசுவை உணவு செய்ய ஆரம்பிப்பாங்க. மரியாள் அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்திருப்பாங்க. அவன் சகோதரனாகிய லாசருக்கு ஒரு மரண வியாதி வருகிறது. இந்த மரண வியாதியிலே மருத்துவர்கள், அங்க இருக்கிற எல்லா வைத்தியர்களும் சொல்லுகிறார்கள், லாசரு மரித்து போக போகிறான், லாசரு செத்து போக போகிறான் என்று சொல்லுகிறார்கள். இந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? இவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், ஏசப்பா கிட்ட போங்க. இயேசு இன்னைக்கு எங்க ஊழியத்தில் இருக்கிறார்? ஏசப்பாக்கு யாருக்கு இன்னைக்கு டேட் கொடுத்திருக்கிறார்? இயேசு எந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார் கேட்டா, இயேசு அந்த கிராமத்தில் எல்லாத்தையும் சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். அந்த கிராமத்தில் ஒரு ஊழியம் பண்றார். ஒரு 4-5 பேரை அனுப்பி அல்லது 2-3 பேரை அனுப்பி ஏசப்பா கிட்ட போய் சொல்லுங்க, வந்துருவார் சொல்றாங்க. இவங்களும் வேக வேகமா ஓடி வராங்க. பார்த்தா இயேசு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசுவே உங்களிடத்துல ஒரு சில காரியத்தை சொல்லணும். என்ன தந்தி கொண்டு வந்திருக்கிறேன், என்ன அவசரமான செய்தி சொல்லுங்கள். ஏசப்பா, நீங்க விரும்புகிறவங்க லாசரு மரித்து போக போகிறான், அவன் வியாதிப்பட்டு அவன் மரித்து போக போகிறான். உடனே இயேசு என்ன சொன்னார்? இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவத்தின் மகிமைக்கு ஏதுவாக இருக்கும் என்று சொல்லுகிறார். கவனிங்க, இப்படி சொல்லிட்டு இயேசு 2 நாள் தங்குகிறார். வந்திருந்த மனிதர்களுக்கு இந்த இயேசு மேல கோபம். இயேசுவே, அந்த மனிதர்கள் வேகமாய் மார்த்தாள் கிட்ட, மரியாள் கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? இயேசு இயேசுன்னு சொன்னியே, இயேசு இயேசுன்னு பாதத்தில் உட்கார்ந்தியே, ஏசப்பா வாராரு வாராரு சமைச்சு கொடுத்தியே, ஏசப்பா எங்க போனாலும் அவருக்கு பின்னாடி ஊழியத்திற்கு போனியே, இந்த இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? என்ன செஞ்சார்? வாராரா பின்னாடி? இல்ல. ஓ சகோதரன் சாக போறான்னு சொன்ன உடனே அவர் கண்ணீர் விட்டு அழுது ஓடி வருவாரு. பார்த்தா அந்த மரணம் தேவ நாம மகிமைக்குதான் சொல்லி 2 நாள் அங்கே உட்கார்ந்துட்டார். இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஐயோ இயேசு பண்ண மாட்டாரே, இல்ல அப்படிதான் உட்கார்ந்துட்டார். அவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க? சுற்றில் இருந்தவங்களா, பாரு பாரு, யாருன்னே தெரியாத விதவை, விதவையின் மகன் சாவ கடந்து செத்து போயிட்டான், அவனை புதைக்க வரும்போது, அடக்கம் பண்ண வரும்போது இயேசு இடையில குறுக்கிட்டு உயிரோடு எழுப்பினார். செத்து போன பிள்ளைய, குட்டி பிள்ளைய உயிரோடு எழுப்பினார். அவளை உயிரோடு எழுப்பினார், இவனை உயிரோடு எழுப்பினார். இயேசுவுக்கு கூட பிறக்காத தம்பி தங்கச்சி மாதிரி இருந்தீங்களே, இயேசுப்பாவுடைய பிள்ளைங்க மாதிரி இருந்தீங்களே, இந்த இயேசு உனக்கு அற்புதம் செய்யல. இவர்களுக்கு இப்போ ஒரு தாமதம் முறிகிறது, புரிந்து கொள்ள முடியாத தாமதம். புரிந்து கொள்ள முடியாத தாமதம். ஐயோ, என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு தெரியலையே, ஏசப்பா எங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தார், ஏன் ஏசப்பா தாமதிக்கிறார்? பராக்கல் கத்துரா பலபா ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இதை அனுமதிச்சீங்க? இவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியல. சுற்றில் இருக்கிறவங்க சொல்றாங்க, சர்ச்சுன்னு ஓடனையே, இன்னைக்கு தம்பி தங்கச்சி, அன்பு அக்கா, அன்பு அண்ணன் உங்களை பார்த்து சொல்றாங்களா நிறைய பேரு, ஏசப்பா ஏசப்பான்னு பைபிளை தூக்கிட்டு போனியே, ஏசப்பா ஏசப்பான்னு பின்னாடி போனியே, ஊழியன்னு போனியே, ஊழியர் ஜபத்துக்கு போனேன், கன்வென்ஷன் கூட்டத்தில் போனேன், அந்த ஊழியக்காரர்கிட்ட போனேன், இந்த ஊழியக்காரர்கிட்ட போனேன், எத்தனை ஊழியக்காரர்கிட்ட போன, எத்தனை நாள் ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ண, இன்னும் உனக்கு இயேசு அற்புதம் செய்யல, புரிந்து கொள்ள முடியல. ஏசப்பா ஏன் எனக்கு இப்படி புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை தருகிறார்? வேதம் சொல்லுகிறது, லாசரு மரித்து நாட்களுக்கு பின்பாய் ஆண்டவர் கல்லறைக்கு வருகிறார். கல்லறைக்கு வருகிற சத்தங்கள், செய்திகள், இந்த சப்தங்கள், அந்த தொலை தொடர்பு செய்திகள் நேராய் மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் போய் எட்டுகிறது. உடனே மார்த்தாளும் மரியாளும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து, ஏசப்பா நீங்க ஏன் வந்தீங்க? அதான் அவன் செத்து 4 நாள் ஆச்சு, நீங்க பொண்ணு இல்லை ஏசப்பா, போதகரை கவலைப்படுத்த நீங்க போயிட்டு வாங்க.
இயேசு சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடுங்கள். இப்போ மரியாள் சொல்றாங்க, இல்ல ஏசப்பா, செத்து 4 நாள் ஆச்சு, நாங்களே 4 நாள் அவனை பார்க்காம இப்பதான் மனசை தேத்தி இருக்கிறோம், திருப்பி கல்லை புரட்ட முடியாது, நாரும். இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு விசுவாசித்தால் நீ தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லலையப்பா, சொன்னீங்க. கல்லை புரட்டி போடு. கல் புரட்டப்படுகிறது. கல் புரட்டப்பட்ட உடனே இயேசு சொல்லுகிறார், லாசருவே நீ வெளியே வா. வெளியே வா. லாசரு சுற்றப்பட்டிருந்த பேத சிலையோடு அப்படியே வெளியே வந்தான். புரிந்து கொள்ள முடியாத தாமதங்கள், இழந்து போனவைகளை நமக்கு மீண்டும் திரும்ப தருகிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தாமதத்தை அனுமதிக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க எக்ஸைட் பண்ணாத அளவுக்கு ஒரு சில புரிந்து கொள்ள முடியல, தேவனுடைய செயல்களை புரிந்து கொள்ள முடியல, கர்த்தர் என் வாழ்க்கையில தலையிடுகிறத புரிந்து கொள்ள முடியல, என் வாழ்க்கையில வருகிற ஒரு சில பிரச்சனைகளை புரிந்து கொள்ள முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை அனுமதிக்கிறது ஏன் தெரியுமா? இந்த புரிந்து கொள்ள முடியாத தாமதம் இழந்து போன உறவுகளை மீண்டும் எழும்பும், இறந்து போன ஆசீர்வாதத்தை மீண்டும் எழுப்பும். சுற்றிலும் இருந்த மனிதர்கள் அந்த லாசருவை உள்ள கல்லை வைத்து, கல்லறைக்குள் அவனை வைத்து அவனுக்கு கல்லை புரட்டி வைக்கும் சொல்லியிருப்பார்கள், லாசருவின் வாழ்க்கை முடிந்தது, லாசருவின் எழும்புவது இல்லை, லாசருவின் முடிந்தான், அவனை போட்டால தான் பார்க்கணும் சொல்லியிருப்பாங்க. எந்த மனிதர்கள் லாசருவுக்கு கல்லை வைத்து அடைத்தார்களோ அதே மனிதர்கள் அவருடைய கல்லை திறந்து போட்டார்கள். இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், நீ எழும்ப மாட்டாய். உன் வாழ்க்கை முடிந்தது, உன் ஊழியம் முடிந்தது, உன் திருச்சபை முடிந்தது, உன்னுடைய ஆசீர்வாதம் முடிந்தது, இனி உனக்கு ஒன்றுமில்லை என்று எந்த மனிதர்கள் உன்னை கல்லறைக்குள்ளே வைத்து உன் கல்லை அடைத்து வைத்தார்களோ அதே மனிதர்களை கொண்டு கர்த்தர் உன் கல்லை புரட்ட போகிறார். அல்ல 2 கைகளை சாட்டி ராப்பால் கத்தசயா பாகாத்துயா மந்திலசியா பாகாட்டாஸ், புரட்டினவர்கள் உன் கல்லை புரட்டுவார்கள். புரிந்து கொள்ள முடியாத தாமதம், இழந்து போனவைகள் திரும்ப தர. நீங்கள் எதை இழந்து போனீர்கள்? சந்தோஷத்தை இழந்து போனீர்களா? சமாதானத்தை இழந்து போனீர்களா? ஊழியத்தை இழந்து போனீர்களா? ஆத்துமாக்களை இழந்து போனீர்களா? வீட்டை இழந்து போனீர்களா? சொந்த பொருட்களை இழந்து போனீர்களா? பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், லாசருவுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை அனுமதித்தது ஏன் தெரியுமா? இழந்து போனதை திரும்ப எடுக்க. இந்த நேரத்தில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இழந்து போனதை, மரித்து போனதை மீண்டும் உயிர்ப்பித்து எழுப்பதா நான் புரிந்து கொள்ள முடியாத காரியத்தை அனுமதிக்கிறேன். கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து, நான் கொஞ்ச நாள் கல்லறைக்குள் இருப்பது நல்லது, என்னை கர்த்தரை வெளியே கொண்டு வருவார். அல்லேலூயா. டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க. மனுஷங்க எல்லாம் நினைச்சாங்க லாசரு முடிஞ்சான். இல்ல, என் வாழ்க்கையில எல்லாரும் முற்றுப்புள்ளி வச்சாங்க. ஆனா எங்க அப்பா முற்றுப்புள்ளியை கமாவா மாத்திட்டார். எந்த மனிதர்களுமே முடிஞ்சிட்டான்னு சொல்லி கல்லறையில என்னை உள்ள வச்சு கல்லை அடிச்சு போட்டாங்களோ அதே மனிதர்களுக்கு முன்பாய் தேவன் தலை நிமிர வைத்திருக்கிறார். தலை நிமிர வைத்திருக்கிறார், பயன்படுத்துகிறார். சத்துருக்கள் முன்பாய் பயன்படுத்துகிறார். வாசல்களை அடைக்க சொன்னவர்களுக்கு முன்பாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்படி சொல்றேன், நீ எனக்கு வாசல் அடைச்ச எங்க அப்பா அந்த அடைப்பை உடைச்சார். ஆமே. புரிந்து கொள்ள முடியாத தாமதம். என் வாழ்க்கையில ஏசப்பா என்ன செய்றார்னே எனக்கு தெரியல. அப்படி இருக்கீங்களா? புரிந்து கொள்ள முடியாத தாமதம். என் கணவர் போயிட்டார், பிரச்சனை, உறவுகள் பிரிஞ்சிட்டு, அந்த உறவு செத்து போன நிலைமையிலுமே மாறிட்டோம். புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தை கர்த்தர் அனுமதிப்பார். அல்லேலூயா. கவலைப்படாதீங்க.
2 நாள் இயேசு தங்கினார். வல்லமை உள்ள வார்த்தை. உங்களுக்கு உதவி பண்ணணும்னு இயேசுவுக்கு தெரியும். அதனால இயேசப்பா தங்கி அமைதியா இருக்கிறாரா? புரிந்து கொள்ள முடியல பாஸ்டர். அண்ணே, என் வாழ்க்கையில இயேசப்பா என்ன செய்யறாருன்னே புரிந்து கொள்ள முடியல அண்ணே. அக்கா, என் வாழ்க்கையில கவலைப்படாதீங்க. உன் கல்லறை திறக்கப்படணும் தான் அப்ப தங்கி இருக்கிறார். உன் வாசலை உடைச்சு திறக்கணும் தான் அப்ப தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிறவர் தங்கி மாத்திரம் இருக்க மாட்டார். உன் முகவரியை தேடி உன்னை அடைச்ச இடத்துல வந்து நிற்பார். தூதனாய் அல்ல, ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், ஏக சக்கராதிபதியாய், மகிமையில் சிறந்தவராய், மாட்சிமையில் சிறந்தவராய், பிரதான ஆசாரியரோடும் தூதர்களோடும் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் தனியாய் வந்து நிற்பார். அல்லேலூயா. கல்லை புரட்டுவார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கல்லை கர்த்தர் புரட்டுவார். ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி, நன்றி தகப்பனே, அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, புரிந்து கொள்ள முடியாத தாமதம், இழந்து போனவைகளை திரும்ப தர, புரிந்து கொள்ள முடியாத மௌனம், இழந்து போனவைகளை கரத்தில் திரும்ப தர, இந்த பகல் நேரத்தில் ராத்திரி நேரத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடம், நாங்கள் கற்றுக்கொண்ட தீர்க்கமான சத்தியங்கள், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அமைதியாக இருக்கிறார் என்று சொன்னார், எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் தங்கி இருக்கிறார் என்று சொன்னார், புரிந்து கொள்ள முடியாத தாமதத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னார், ஏதோ இழந்து போன ஒரு சில ஜெப ஆவியை, இழந்து போன ஊழியத்தை, இழந்து போன தரிசனத்தை, இழந்து போன அபிஷேகத்தை கர்த்தர் திருப்பி தர என்று கற்றுக்கொண்டோம். கையை தட்டி 2 நிமிஷம் வாயை திறங்க. எந்த இடத்துல இருந்தாலும் 2 நிமிஷம் அந்நிய பாஷைகளை பேசுங்க. அல்கத்தார் கால்கத்துராபலபா சந்தல் கபாலதியா அல்கத்தரபலதி அந்தர் கபாலதி அந்தரோ ஷல்பதா ரேப்ரா கத்துடாபல் காப்ரா கத்ரோ மேந்திரோ கார்பந்தர் கமாந்தி அந்தோர் பந்தர் கபால் கதியா அர்பரா கதுரபல ஷல்பரதி அந்தலா அஸ்மவார் கந்தோ ரோக்க துடாபா அரவ துடா ரக்கத்துட வரபலதியா ரக்கத்துட சியந்தல். பா, கல்கள் புரட்டப்படுகிறதற்காக இழந்து போனவைகள் வருவதாக, இழந்து போனவைகள் மிதந்து வருவதாக பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். தம்பி தங்கச்சிமார்கள் பாவத்தை ஜெயிக்க கட்ட கிருபைகளை கொடுப்பீரா. கொரோனாவானது தேசத்தில் வேகமாய் பரவுகிறது. உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லைகளுக்குள்ளே ஸ்தோத்திரம், நிலை கதவுகளுக்குள்ளே இவர்கள் சரீரத்துக்கு இரத்தம் பூசப்படட்டும். சத்துரு தோத்து போகட்டும். நாங்கள் ஜெயிக்க கிருபை தாரும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே இந்த தாமதங்களுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தம்பி தங்கச்சி, அம்மா அப்பா பாட்டி தாத்தா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தங்கி இருக்கிறார் என்று சொன்னார். கல்ல புரட்ட, ஆச்சரியப்பட, மேன்மைப்பட கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்க. அடைக்கப்பட்ட கல்லை, எந்த மனிதர்கள் கல்லை அடைத்தார்களோ அதே மனிதர்கள் கல்லை புரட்டுவார்கள். ஆமென். அடுத்த வாரம் கர்த்தருடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் உங்களை சந்திக்க நாங்கள் வருகிறோம். அதுவரைக்கும் எங்களுக்காக, ஜாஷ்வா டிவிக்காக, ஜாஷ்வா டிவியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, எனக்காக, தீர்க்க தரிசன தலைமுறை ஊழியங்களுக்காக, ஊழியத்தில் உதவியாக இருக்கிற எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் டிவியிலே சந்திப்போம், இல்லை என்று சொன்னால் வருகையிலே சந்திப்போம். கர்த்தருடைய நாமம் உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ்,
டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்ப கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளருட்டி.